நாள் வந்து சாக்லேட் ஃபேக்டரியிலேருந்து கொஞ்சோண்டு சாக்லேட்டை மட்டும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் பேரலுக்கு மேலே போய் எட்டி நின்று எடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் தெரிய திரும்ப அந்த சாக்லேட் பேரல்லே அவரும் விழுந்துருவாரு. அதனால போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேக்டரியோட ஓனர் வந்து நாங்கள் சாக்லேட்டை சூடு பண்ணிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதனாலனா சாக்லேட்டை சூடு பண்ணாமலே வச்சுட்டே இருந்தா அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கல் மாதிரி ஆகிரும். ஆனால் சாக்லேட்டை சூடு பண்ணிட்டே இருந்தா கூட இவருக்குமே ஆபத்து தான். ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமா இவரை வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏணி அந்த பேரலுக்கு மேலே போட்டு எல்லாருமே இவரை வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவரை இழுக்கும் போது அடியில இருந்து யாரோ ஒருத்தர் இழுக்கிற மாதிரி இவர் திருப்பி அந்த பேரலுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. அதனால இவர் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் பைப்பை மட்டும் எடுத்து வச்சிடறாங்க. இவங்கெல்லாம் என்னதான் ட்ரை பண்ணாலுமே இவங்களால சுத்தமா தூக்கவே முடியல. அப்பதான் ஒரு போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. என்னன்னா இந்த சாக்லேட் சிரப் வந்துட்டு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால நம்ம என்னதான் மேலே இழுக்க ட்ரை பண்ணாலும் அவர் கீழே தான் போவாருன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒருத்தர் மட்டும் அந்த சாக்லேட் சிரப்ல நிறைய பால் ஆட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த சிரப் கொஞ்சம் தண்ணி ஆகிரும். அதனால இவரையும் ஈஸியா வெளியே எடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.